என் அன்பான துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் பிறக்குதுங்க. அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் அளவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு சட்டப்பூர்வமான தொழிலை நீங்கள் செய்கிற போது பெரிய வளர்ச்சி. நான் கட்டிய மனைவி என்னோட சரியாக வாழலைங்க, என் வீட்டுக்காரர் என்னோட வாழலைங்க, விவாகரத்து ஆயிடுச்சுங்க, அவர் பிரிஞ்சு போயிட்டாங்க, திருமண வாழ்க்கை திருப்தியாக இல்லையேங்க. துலாம் ராசி அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து கொடுக்க போகுது. உங்களுக்கு எதிராக எந்த கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் வம்பு வழக்கு இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெற்றி பெறக்கூடிய காலம். பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடும். துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ அதிலிருந்து நிவாரணம், எந்த கடன் இருந்தாலும் கடன்லேருந்து உங்களுக்கு நிவாரணம். எவ்வளவு பெரிய வியாதிகள் இருந்தாலும் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைச்சு அந்த வியாதிகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடா பார்க்கலாம். மிக சிறப்பாக இப்போ உறவினர்கள் உங்களை மதிப்பார்கள். நீங்கள் இல்லாத இடங்களில் கூட உங்களை பற்றி பாராட்டி பேசுவார்கள். ரொம்ப நாளாக திருமணம் கைகூடாத துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும். செய்தொழிலில் பெரிய வளர்ச்சி வரும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். எவ்வளவு நல்ல விஷயங்கள் பாருங்க. துளாராசிக்கு கிள்ளி கொடுக்கல கடவுள், அள்ளி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டு பராபவ தமிழ் புத்தாண்டு, நல்ல ஆண்டு. தாய் தந்தையருடைய சப்போர்ட்டு, குடும்பத்தில் உயரக்கூடிய அமைப்பு, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபாரின் சென்று வரக்கூடிய யோகம், சொல்லிக்கிட்டே போலாங்க. உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 வருஷம் நமக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. அந்த ஆரம்பிக்கக்கூடிய திதி மிக முக்கியம். தேய்பிறை துவாதசி. ரிஷப லக்னத்தில் கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு நம்முடைய அன்பு நேயர்களுக்கு என்னவெல்லாம் நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். என் அன்பான துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் பிறக்குதுங்க. புதிய தமிழ் புத்தாண்டு, பராபவ ஆண்டு, பொற்காலத்தை உங்களுக்கு வாரி வழங்க வருகிறது. பயன்படுத்திக்கிடுங்க. உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, என் நெஞ்சிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பராபவ ஆண்டு துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை கொண்டு வந்து கொடுக்க போகுது. இருக்கிற ராசிகள் 12, அதில் மிக முத்தான ராசி, மிகப்பெரிய உயர்வை தமிழ் புத்தாண்டில் பெறப்போகிற ராசி, அதிர்ஷ்டகரமான ராசி துலாம் ராசி. துளாராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை உண்டு. இப்போ துளாராசிக்காரங்க ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க வச்சுக்கிடுங்க. சார், கடந்த சில ஆண்டுகளாக எனக்கு ஒன்றுமே இல்லைங்க வருமானம், பிஸ்னஸ்லேயே வருமானம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இப்போது அவர்களுக்கு நல்ல வருமானம் வர துவங்கி இருக்கும். பெரிய வருமானம் வரப்போகுது. அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் அளவாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு சட்டப்பூர்வமான தொழிலை நீங்கள் செய்கிற போது பெரிய வளர்ச்சி வரும். சட்டத்திற்கு புறம்பான வழியில் போனால் சிக்கல் வருது, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நியாயமாக பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணம் துளாராசிக்கு இருக்கும். பெரிய வளர்ச்சியை தரும். பல துளாராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா கணவன் மனைவி உறவு தான் பிரச்சனை. நான் கட்டிய மனைவி என்னோட சரியாக வாழலைங்க, என் வீட்டுக்காரர் என்னோட வாழலைங்க, விவாகரத்து ஆயிடுச்சுங்க, அவர் பிரிஞ்சு போயிட்டாங்க, திருமண வாழ்க்கை திருப்தியாக இல்லையேங்க அப்படின்னு பலர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல சுக்கிரன் அமைவது திருமண வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும். துளாராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா சூப்பராக வரன் அமையும். ஒரு உயர்ந்த வரன் அமையும். நல்ல வசதியாக, நல்ல மன மகிழ்ச்சி தரக்கூடிய, நல்ல அன்பான அருமையான கணவர் அமைவார். இப்போ மனைவி அமைவாங்க. இப்போ அதுவும் ராசிக்கு அதிபதி ராசியை பார்ப்பதும், ராசிக்கு அதிபதியோடு 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் சேர்ந்திருப்பதும் துலாம் ராசி அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து கொடுக்க போகுது. நல்ல பதவிகள், நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சில பேர் பிஸ்னஸ், கூட்டு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நல்ல ஒரு பார்ட்னர் இப்போ கிடைப்பாங்க. அந்த அமைப்பும் உண்டு. உங்கள்கிட்ட கையில் சரக்கு இருக்குது, அந்த சரக்கை கொண்டு போய் விற்கிறதுக்கு, பொருளை விற்பதற்கு
சரியான ஆட்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு இப்போ நல்ல பார்ட்னர், சைலண்ட் பார்ட்னர் வருவாங்க. உங்கள் பொருட்களை கொண்டு போய் விற்று கொடுப்பதற்கு கூட நல்ல ஆட்கள் அமைவார்கள். ஏஜென்சி எடுத்தவர்கள், எலக்ட்ரானிக் தொழில் செய்யக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்கள், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் துறையை சேர்ந்தவர்கள், மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பொதுவாகவே துளாராசியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேராசிரியர்கள், நீதிபதிகள், மருத்துவர்கள் என்று மாமனிதர்கள் பிறக்கக்கூடிய ராசி துளாராசி. அந்த துளாராசிக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லாபத்தில் கேது. உங்களுக்கு எதிராக எந்த கோர்ட்டு கேஸ் இருந்தாலும், வம்பு வழக்கு இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெற்றி பெறக்கூடிய காலம். பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிரும். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் மிகப்பெரிய யோகங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் மிகப்பெரிய யோகம். அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்து கூட செவ்வாயை சேர்ந்திருக்கிறார். உங்களுக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்காரு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூ, இது வரைக்கும் உடம்பு ஆட்டி படைச்சிருக்கும். எந்த துளாராசிக்காரங்கள்ட்ட கேட்டாலும் எனக்கு ஹெல்த் இஷ்யூ சார், எனக்கு வேலையில் பிரச்சனை சார், எனக்கு கடன் தொல்லை சார், இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதிலிருந்து நிவாரணம். எந்த கடன் இருந்தாலும் கடன்லேருந்து உங்களுக்கு நிவாரணம். எவ்வளவு பெரிய வியாதிகள் இருந்தாலும் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைச்சி அந்த வியாதிகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூட பார்க்கலாம். மிக சிறப்பாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் அவமானம், நண்பர்கள் கூட கிண்டல் பண்ணுவது, உறவினர்கள் மத்தியில் மதிப்பு இல்லை, அப்படிலாம் துளாராசிக்காரங்க இருந்திருப்பீங்க. இப்போ உறவினர்கள் உங்களை மதிப்பார்கள். நீங்கள் இல்லாத இடங்களில் கூட உங்களை பற்றி பாராட்டி பேசுவார்கள். மிகச்சிறந்த திறமைசாலிகள், மிகச்சிறந்த அறிவாளிகள், நல்ல படிப்பாளிகள் என்று பல்வேறு வகையிலே நல்ல புகழும் பெயரும் துளாராசிக்கு கிடைச்சே தீரும். ரொம்ப நாளாக திருமணம் கைகூடாத துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடும். செய்தொழிலில் பெரிய வளர்ச்சி வரும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். எவ்வளவு நல்ல விஷயங்கள் பாருங்க. துளாராசிக்கு கிள்ளி கொடுக்கல கடவுள், அள்ளி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டு பராபவ தமிழ் புத்தாண்டு, நல்ல ஆண்டு. இந்த ஆண்டு வியாதிகளிலிருந்து விடுதலைங்கிறதே மிகச்சிறந்த விஷயம். நிறைய மேன்மைகளை நீங்கள் பெறப்போறீங்கிற விஷயம் இந்த ஆண்டு காத்திருக்கு. தாய் தந்தையருடைய சப்போர்ட்டு, குடும்பத்தில் உயரக்கூடிய அமைப்பு, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபாரின் சென்று வரக்கூடிய யோகம், சொல்லிக்கிட்டே போகலாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும்னா யாரை வழிபட்டால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரும். துளாராசிக்காரங்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்கிற போது பெரிய வளர்ச்சி வாழ்க்கையில் வருது. சக்கரத்தாழ்வாரை சென்று வழிபாடு செய்யணும். நரசிம்மரை, சக்கரத்தாழ்வாரை 16 முறை சுற்றி வாருங்கள். பெரிய வெற்றி உங்கள் வாழ்க்கையில் உருவாகும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உச்சமான சூரியன் காலபுருஷ தத்துவத்துடைய 5வது ராசிக்கு அதிபதி உச்சமாக உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே அரசியலில் பல மாற்றங்கள், நிர்வாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. உலக அளவிலே உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுடைய பிற்பாதியில் நல்லா இருக்கும். முற்பாதியில் சில தடங்கல்கள் இருந்தாலும் பிற்பாதியில் பல நல்ல விஷயங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரப்போகுது. விவசாயத்தை பொறுத்தவரை சில இடங்களில் நல்ல மழை பொழிவு இருக்கும். சில இடங்களில் மழை குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் நல்ல மழை இருக்க போகிறது. விவசாயத்தில் முன்னேற்றம். தங்கத்தின் விலையில் ஆண்டு முழுவதும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் மீனத்தில். ஆகவே தங்கத்துடைய விலையில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளி விலை நல்ல ஏறும். பெண்களுடைய பாதுகாப்பு பராபவ வருஷத்தில் மிக குறைவாக இருக்கும். ஆகவே பெண்களுக்கு ஆதரவான சட்டங்களை அரசாங்கம் தீட்ட வேண்டிய அளவிற்கு பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது மிக அதிகமாக இருக்கும். கல்வித்துறையில் பல சீர்திருத்தங்கள் உருவாகும். அதே போல் மருத்துவ கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக அமைகிறது. அதே நேரத்தில் உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ நம்மளுடைய இந்திய தேசத்திலே பாரத பிரதமருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு விஷயங்கள் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். மிதுனத்திலே குரு பகவான் இருப்பதே அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஏற்கனவே ஒரு பிரச்சனையிலிருந்தே அவருக்கு பாதுகாப்பு கிடைத்தது என்பதை மிதுனத்தில் இருந்த குரு பகவானால் தான் அவர் பாதுகாப்பு. உலக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
அமெரிக்க தேசத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கான H1B விசா இப்போ பல நேரங்கள் அது பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. விசா கிடைக்கலைங்கிற இந்த பிரச்சனை இந்த ஆண்டில் ஒரு மாற்றம் அடையும். ஏன்னா பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை அமெரிக்க தேசம் சந்திக்க போகுது. டாலருக்கு எதிரான ஒரு ஃப்ளக்சுவேஷன் ரேட் இருந்துக்கிட்டே இருக்கும். அமெரிக்க தேசத்துடைய மக்கள் நிறைய போராட்டங்களில் ஈடுபடுவார்கள். பொருளாதார பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் அண்டை நாடுகளோடு உறவை வளர்க்க வேண்டிய அவசியம் அமெரிக்க தேசத்துக்கு ஏற்படுறதுனால H1B விசா விஷயத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் நம்முடைய இளைஞர்களுக்குடைய பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு உண்டு. சீன தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரியல் எஸ்டேட் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நம்முடைய அண்டை தேசங்கள் அவர்களுக்கும் இடையிலே நம்முடைய எல்லைகளில் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் பராபவ ஆண்டு இந்தியா பொருளாதாரத்திலே தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த பராபவ ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவருடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறோம். இருக்கிற வழிபாடுகளில் மிக உயர்ந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அது செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை பெரிய மேன்மைகளை அடையும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.